சங்கர் நம்மளை கேம் சேஞ்சர் படம் மூலயமா முடிச்சு விட்டாங்க போகணும்னு கூட சொல்லலாம். இந்த படம் வந்து லிட்டரலி ஒரு முதல்வன், அப்புறம் வந்து ஜென்டில்மேன், அப்புறம் சிவாஜி, இது எல்லாமே ஒரு மிக்சியில் வந்து அரைச்சி போட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆஹா என்ன டேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இது புளிக்க தான் செய்யுது. ஏன் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்களுக்கும் சரி புளிக்க தான் செஞ்சுது. ஏன்னா இது ஒரு ஓமத்தோட அடிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பிரம்மாண்டம் வந்து வெறும் பாடல்களை மட்டுமே காமிச்சிருந்தாரு. படத்தில் லவ் போர்ஷன்லாம் ரொம்ப ட்ராகிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தவிர்த்து மற்ற எல்லாமே ப்ரெடிக்டபிளாகவும் இருந்தது. அட் சேம் டைம் நிறைய தெலுங்கு மசாலா தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ராம் சரணும் எஸ் ஜே சூர்யா மட்டும் தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி தமனோட பின்னணி இசை இந்த படத்தில் எடுபட்டிருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக எடுப்படல. இது ஒரு சங்கர் படமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சங்கரோட பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள்லாம் சும்மா சாதாரணமாக இருக்காது. வெயிட்டாக பவர்ஃபுல்லாக ஒரு நல்ல டேக்காகவே இருக்கும். பட் இந்த படத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு டேக்காகவும் ஃபுல்லாக கொடுக்கல. ஒரு ஆவரேஜான படம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.